ரசிகர்களுக்காக ஜனநாயகன் படத்தில் விஜய் எடுத்த முடிவு. தளபதி விஜய் சினிமாவில் இருந்து விடைபெறுகிறேன் என்றும் ஜனநாயகன் படம் ஏற்கனவே கமிட் ஆன நிலையில் தனது கடைசி படமாக இருக்கும் என அறிவித்திருந்தார். தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கி தொடர்ந்து அரசியல் களத்தில் இறங்கியுள்ளார். வரும் பொங்கலுக்கு ஜனநாயகன் திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் அந்த படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் தற்பொழுது வெளியாகி மில்லியன் கணக்கில் வியூஸ்களை அள்ளி ட்ரெண்ட் ஆகி வருகிறது. சோசியல் மீடியா மொத்தமும் தளபதி ரசிகர்கள் கண்ட்ரோலுக்கு வந்துவிட்டது. முதல் சிங்கிள் வெளியாகி தாறுமாறாக ஹிட் அடித்திருக்கின்றது. படத்தின் மீதான ஹைப்பும் அதிகரித்துள்ளது. மேலும் இப்படம் அரசியல் படமாக மட்டுமில்லாமல் பக்காவான ஒரு கமர்ஷியல் படமாக கண்டிப்பாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஜனநாயகன் திரைப்படத்தின் டிஜிட்டல் மற்றும் சேட்டலைட் விற்பனைகள் மிகப்பெரிய அளவில் நடந்துள்ளதா. படத்தின் உரிமைகளை போட்டி போட்டுக் கொண்டு முன்னணி நிறுவனங்கள் வாங்கியுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. ஜனநாயகன் படப்பிடிப்பு எல்லாம் முடிவடைந்து போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளே கிட்டத்தட்ட முடிவிற்கு வந்துவிட்டதா. இதையடுத்து கிளைமாக்ஸ் காட்சி முடிந்தவுடன் எண்டு கார்டு போடுவதற்கு முன்பு ஒரு எமோஷனலான எடிட் வீடியோவை படத்தில் சேர்க்கலாமா என வினோத் உட்பட படக்குழுவினர் பிளான் போட்டு உள்ளனர். இந்த ஐடியாவை விஜயிடமும் கூறி இருக்கின்றனர். ஆனால் விஜய் இதெல்லாம் வேண்டாம் என சொல்லிவிட்டாராம். தனது ரசிகர்கள் படம் பார்த்து முடித்துவிட்டு சந்தோஷமாக போக வேண்டும். இப்படி ஒரு எடிட் போட்டால் ரசிகர்கள் கண்டிப்பாக எமோஷனல் ஆகி விடுவார்கள். எனவே இது வேண்டாம் என விஜய் சொன்னதாகவும், கிளைமாக்ஸ் காட்சி முடிந்து ரசிகர்கள் சந்தோஷமாக வீடு திரும்ப வேண்டும், அதற்கு ஏதாவது யோசிங்க என வினோத்திற்கு விஜய் இன்புட்ஸ் கொடுத்ததாகவும் ஒரு தகவல் வந்துள்ளது. ஏற்கனவே தான் சினிமாவை விட்டு விலகுவதால் ரசிகர்கள் சோகத்தில் இருக்கின்றனர். இந்த சமயத்தில் அவர்களை மேலும் எமோஷனலாக விஜய் விரும்பவில்லையா. ஜனநாயகன் படம் மட்டும் ரசிகர்கள் மத்தியில் கிளிக் ஆனால் கண்டிப்பாக மிகப்பெரிய வசூல் சாதனைகளை ஜனநாயகன் செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தமிழ் சினிமாவில் புதிய மைல்கல்லை இந்த படம் தொடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.